அனாவசியமான கேள்வியை எங்கிட்ட கேட்கலாம். ஆசிய கண்டத்தில் பிறந்தவங்களுக்கு இடைஞ்சலான கேள்வியெல்லாம் கேட்காது. இல்லை, இடைஞ்சலான கேள்வியெல்லாம் கேட்க ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த புதிய சிம்பனியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள், உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் ஃபிலமானிக் ஆர்கெஸ்ட்ரா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிடவிருக்கிறோம். 8ஆம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. வேலையில் வந்து எத்தனை கலைஞர்கள் காண்கிறாங்க? அதில் இப்போ 80-85 மேலே இருக்கும் சார். தமிழ்நாட்டிலிருந்து இசை புறப்பட்டு உலக அரங்கில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு, பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இதை நிகழ்த்துறது எவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் உணர்றீங்க? இவ்வளோ மகிழ்ச்சி உனக்கு இருக்கு. தெரியுதுல்ல, உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி இருக்கும் இல்லை? சிம்பனி தமிழருக்கு வாழ்த்துக்கள் சார். ஒரு தமிழரை எப்படி உணர்றீங்க? ஒரு மனுஷனா எப்படி உணர்றீங்க? இல்லை, ஆசியாவிலேயும் வந்து நீங்கள் 1993 ஒரு இடைஞ்சலான கேள்வியெல்லாம் கேட்காது. வெளியிடணும். இல்லை, இடைஞ்சலான கேள்வியெல்லாம் கேட்க ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருக்கோம். நல்ல மனசோட வந்திருக்கீங்க. எல்லாரும் வாழ்த்து நல்லபடியாக இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இறைவனை நல்லா வேண்டிங்க. இது என்னுடைய இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவினுடைய பெருமை. இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது மேலே யாரும் வரப்போறதில்லை. வந்தது கேட்பதற்கு மீண்டும் இங்க இசைக்க வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? அனாவசியமான கேள்வியை எங்கிட்ட கேட்கலாம். ஆசிய கண்டத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். நான் சொல்றதை நீ கேட்டுட்டு அதுக்கு அனாவசியமான கேள்விகளை எங்கிட்ட கேட்கலாம். நான் என்னுடைய வேலையில் மட்டும்தான் கவனமாக இருக்கேன். நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் உங்கள் மேலே ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்து தான் நான் உங்களுடைய பெருமையை தான் அங்கே போய் நடத்த போகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க. ஒரு ரெஸ்பெக்டபிளா ஒரு சன்னுங்கிற அன்பு இருக்கும். பட் அட் த சேம் டைம் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் நீ சுமாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எத்தனாயிரம் பேர் சார் இருப்பாங்க அங்க? அது எப்படி சார்? சிம்பனி ஆர்கெஸ்ட்ராங்கிறது வயலின் செக்ஷன், வியோலாஸ், செல்லோஸ், பேசஸ் அந்த மாதிரி இருப்பாங்க நிறைய. அது காலாகாலமா அவங்களுடைய பாரம்பரிய இசை. அதுல நுணுக்கமா பண்றது ரொம்ப கஷ்டம். மோட்சார்ட், பீத்தோவன், பாக் அந்த மாதிரி ஆட்கள் தான் அதை பாரம்பரியமா செஞ்சிருக்காங்க. அது இவங்க அப்பாவுக்கு முன்னாடி இருந்தே ஆசை அதுல பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன சார் ஒரு மிகப்பெரிய ரோல்? அப்படி எனக்கு அதை கேட்கணும், அந்த மியூசிக்கை கேட்கணும், அந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சு. எனக்கு என்ன ஆசைன்னா நம்ம தமிழ் மக்களும் கூட இருக்கணும் அதை கேட்கும் போதே அப்படிங்கிறது ஒரு ஆசை. மேபி இங்கேயும் அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மொத்தம் எத்தனாயிரம் பேர் சார் அந்த ஆடிட்டோரியம்ல இருப்பாங்க? நிறைய 8000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரசிகரா போறதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. என்னதான் ஒரு இசையமைப்பாளராக இருந்தாலும் அதுதான் இசைதான் எனக்கு மூச்சு காத்து எல்லாமே. ஸோ எந்த இசைனாலுமே, ஒரு பாப் இசைனாலுமே, தமிழ் இசைனாலுமே எனக்கு இது மியூசிக் தான், சினிமா இசை தான் உயிர் மூச்சு. ஒரு தமிழனா இந்த இசையை எவ்வளவு கொண்டாடுறீங்க? இந்த உலக அரங்குல ஒழிக்க போற இசையை கேட்கறதுக்கு. உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி. ஃபர்ஸ்ட் மொழி தமிழ் மொழி. ஃபர்ஸ்ட்ங்கிறது ஆங்கில வார்த்தை, மன்னிக்க வேண்டும். அதாவது இத மத்தவங்களுக்கு தெரியணும்ல, தமிழ் தான் சிறந்ததுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அவங்க மொழியில சொல்லணும். தமிழை உலகறிய செய்யறது. ஆமா, நம்மளுக்குள்ளேயே நம்ம தமிழ்லயே பேசிட்டு இருந்தோம்னா அப்ப அது இதுதானே.
நம்மளுக்குள்ளேயே ஏதோ ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. சரி, அவன் மொழியில போய் நம்ம வந்து ஆதிக்கம் செஞ்சுட்டு இதை விட சிறந்தது தமிழ் மொழின்னு நம்மளுடைய மொழியின் கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாத்தோடைய பெருமையும் அங்க சொல்லணும். அதுதான் இந்த நிகழ்வு. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக மாண்புமிகு தமிழக முதல்வரும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பல துறைகளிலிருந்து முக்கியமானவர்களும் திரையுலகை சார்ந்த கமலஹாசன் அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் அனைத்து தமிழக மக்களின் சார்பாக வந்து என்னை சிம்பனிக்காக வாழ்த்தி சென்றார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழக மக்கள் அனைவருமே வந்து வாழ்த்தியதைப் போல நான் உணர்ந்தேன். இன்றும் விமான நிலையத்தில் செய்தியாளர்களும் ஊடக நண்பர்களும் வந்திருந்து மிகவும் மலர்ந்த முகத்தோடு என்னை வழி அனுப்பி வைக்க வந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இது என்னுடைய தனிப்பட்டவனுடைய பெருமையாக நான் நினைக்கவில்லை.
இது இந்த நாட்டின் பெருமை என்று தான் நினைக்கிறேன். அங்கே லண்டன் மாநகரிலே நடக்கின்ற இசை நிகழ்ச்சி நமது உள்ளங்களிலெல்லாம் வந்து நிறைய போகிறது என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. இறைவன் அருள் அதற்கு பரிபூரணமாக இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நன்றி, வணக்கம்.